முதலமைச்சர் ஜெயலலிதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருந்த சமயத்துல படையப்பா படம் வெளியாச்சு. அந்த சமயத்துல படையப்பா பட சுருள ரஜினிகாந்த் ரொம்பவும் தைரியமா ஜெயலலிதா வசித்த போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவரும் முழுமையா படத்தை பார்த்திருக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரபரப்பா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவுல படையப்பா படம் குறித்து ஏராளமான புதிய தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 1999ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்துல படையப்பா திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மறைந்த நடிகை சௌந்தர்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. வில்லி கதாபாத்திரத்துல ரம்யா கிருஷ்ணனும், நாசர், செந்தில், ரமேஷ் கண்ணா, ராதாரவி உள்ளிட்ட பலர் முக்கியமான வேடங்களையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு AR ரகுமான் இசை அமைச்சிருந்தாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான். இதுல வரும் எல்லா பாடல் காட்சிகளுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்பட வரலாற்றுல ஏராளமான திரைப்படங்கள் முக்கியமானது. அதுல படையப்பாவும் ஒண்ணு. வருகின்ற 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 75வது பிறந்த நாள். அதை தொடர்ந்து அவர் நடிப்புல வெளியான படையப்பா திரைப்படம் மறுபடியும் வெளிவருது. இந்த நிலையில படையப்பா திரைப்படத்தை பற்றி, அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, நீலாம்பரி கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க என்பதெல்லாம் குறித்து ரஜினிகாந்த் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவுல படையப்பா படத்துக்கு நீலாம்பரி கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன் எப்படி தேர்வு செய்யப்பட்டார், அந்த படத்துடைய கதை, பொன்னியின் செல்வன் நாவல்ல இருக்கிற நந்தினி கேரக்டருடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பல நடிகைகளை நீலாம்பரி கேரக்டருக்கு சோதிச்சு பார்த்தும் சரியா வரல அப்படின்னும், கடைசியா ரம்யா கிருஷ்ணனை இயக்குனர் ரவிக்குமார் தன்னிடம் அறிமுகம் செய்தார் அப்படின்னும், அப்போ அரை மனதாக தான் அதுக்கு சம்மதிச்சதாகவும், ஆனா மேக்கப் எல்லாம் போட்டு பார்த்த பிறகு பொருத்தமா இருந்தது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லி இருக்கிறாரு. படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் நீலாம்பரி கேரக்டர் வென்றால் மட்டுமே படம் ஓடும் அப்படிங்கறதால ரொம்ப தேடலுக்கு பின்னர் தான் ரம்யா கிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு ரஜினி வீடியோவுல சொல்லி இருந்தாரு. முதல்ல இந்த படத்துக்காக ஐஸ்வர்யா ராய் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கால் ஷீட் கிடைக்கல. அதனால அடுத்து ரம்யா கிருஷ்ணன் பொருத்தமா இருந்ததால தேர்வு செய்யப்பட்டதா ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறாரு. வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவியன் சொல்கிறாங்க, மீனான்னு சொல்கிறாங்க, மாதுரி தீக்ஷித்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை. ஐஸில் வந்துட்டு அந்த திமிர், அந்த அந்த ஆணவம், அந்த இது கிடையாது. என்னடா பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் ரவிக்குமார் கிட்டே சொல்லிட்டேன், இல்லை சார் அவங்க கரெக்டாக ஏதாச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க இது. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறார் ரவிக்குமார். சார் ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு யாருங்க? ரம்யா கிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல வந்து படிக்காதவங்க அவங்க கூட ஆக்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பார்த்தது கிடையாது. ஃபோட்டோ அனுப்புகிறேன், வந்து ஏதோ ஷூட்டிங் வந்திருக்கேன், லிஃப்ட்டில் பார்த்தேன். கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் போடணும், ஒரு 2 kg 3 kg வெயிட் போட்டால் இல்லை, சூப்பராக இருக்கும். நான் வந்து நான் வந்து சார் ஆக்டிங்கு சார் டான்ஸு கேட்டேன் சார். அவங்க பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புக பார்த்தா எனக்கு என்னடா இது, அதான் நீங்கள் வெயிட் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் சார். சரி சார், உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எனக்கு அரை மனசு தான். சரி, எதுக்கும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் சேரீ எல்லாம் போட்டு அந்த இசைகளை கேட்டு பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா தோடிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் ரம்யா கிருஷ்ணனுக்கு. படையப்பா படம் குறித்த வதந்தி குறித்து ரஜினி சொல்லும் போது, படையப்பா படத்தை எடுத்துக்கொண்டிருந்த சமயத்துல ஜெயலலிதாவை மையமா வச்சுதான் நீலாம்பரி பாத்திரம் புனையப்பட்டிருக்கு அப்படின்னு புரளைகள் கிளம்புச்சு. நான் ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு அவருக்கு எதிரா பேசியிருந்தேன். இதனால எனக்கும் அவங்களுக்கும் இடையில மோதல் இருந்ததா வெளியே பேசப்பட்டு வந்துச்சு. இந்த படம் வெளியான பிறகு ஜெயலலிதா படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்பியதா எனக்கு தகவல் தெரிஞ்சது. அப்போ கலைஞர் தான் முதலமைச்சர். அவர் படத்தை பார்த்துட்டு பாராட்டினாரு.
ஆனா ஜெயலலிதாவுக்கு படத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு சிலர் பயந்தாங்க. ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு படையப்பா பட சுருள போயஸ் கார்டனுக்கு அனுப்பி வச்சேன். ஜெயலலிதா படத்தை பார்த்துட்டு மிகவும் நன்றா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ரிலீஸ் திங்க பண்ணிட்டு இருக்கும்போதே இது பண்ணிருக்கும்போது ஒரு மாதிரி வந்து ஜெயலலிதா அப்போ தான் 96 வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து எதிர்த்து நான் வந்து இது பண்ணதுனால அது 97 எண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிக்சர். 98 திஸ் திங்கெல்லாம் இது பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு புரளி மாதிரி வந்துடுச்சு. ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து வேண்டாம் வேண்டாம் இது காமிக்கிறேங்க. அது சிஎம் பார்த்துட்டாங்க, கலைஞர் சார் அப்போ சிஎம். அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஒரு ரீல் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்களே போய் கார்டன் தேட்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் பொழுது படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது எனக்கு டக்குன்னு படையப்பான்னு தோணுச்சு. என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் தலைப்பு வச்சிருக்கிறேன். ஆனா படையப்பான்னு நான் சொன்னதும் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் படை சொறின்னுலாம் என்ன கிண்டல் செஞ்சாரு. இந்த தலைப்பை வைக்கிறதுக்கு அவர் தயங்கினாரு. இருந்தாலும் நான் என்னுடைய பிடிவாதத்திலிருந்து மாற மாட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதால ஒரு வழியா சம்மதிச்சாரு. சில என்னுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் தான் வந்து டைட்டில் வச்சுருப்பேன். டக்குன்னு தோணும். அண்ணாமலை, பாஷா, வீரா, முத்து, இந்த மாதிரி எல்லாமே. படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ரொம்ப ஷாக். படையப்பா என்னங்க சார், கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளோதான் சார் படையப்பா, எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பட் என்னமோ பழைய எம்ஜிஆர் படத்தில் 50s 40s வந்து அந்த சேனாதிபதி வந்து இப்போ படையப்பா மாரப்பா அப்படின்னு கூட வந்து நிற்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கு சார். சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்குது சார், வச்சுருங்க. அது ஓகே சார். பட் இந்த சொரி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார், தப்பாக பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார், அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. படையப்பா டைட்டில் சரி, நான் ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதன் பிறகு ஒரு முறை தயானந்த சரஸ்வதியை சந்திச்ச போது இந்த தலைப்பை நான் சொன்னேன். அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அட 6 படையப்பா போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் டைட்டில்ல முருகனுடைய வேலு இருக்கிற மாதிரி படத்தை நாங்க சேர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவர் மீட் பண்ணும்போது அப்படியே வந்து ஆன்மீக விஷயத்தெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் நாட்டு அப்புறம் என்ன நடக்கிறதெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ணுறேன், என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதை கேட்கறதுக்கு அவர் வந்து வாடிக்கை. என்ன படம் இந்த மாதிரி படையப்பா, படையப்பாவா, நல்லா இருக்கேன் சார் சுவாமி, எப்படி அது கதை சொன்ன பிறகு நல்லா இருக்கும். படையப்பா வந்து அது முருகனுடைய பேர், அது 6 படையப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து டைட்டில் எல்லாம் வந்து அது பண்ணோம். அது படத்துல நடிகர்கள் பற்றி யோசிக்கும் போது நீலாம்பரி பாத்திரத்திற்கு ஐஸ்வர்யா ராய் தான் மனசுல தோன்றுனாங்க. அவருக்காக பல மாதங்கள் நாங்க காத்திருந்தோம். ஒருவேளை ஒரு வருடம் கூட காத்திருக்க சொல்லி இருந்தால் நான் காத்திருந்திருப்பேன். ஏன்னா நீலாம்பரி பாத்திரம் தான் அந்த படமே. அதன் பிறகுதான் ஐஸ்வர்யா ராய்க்கு இதுல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அவரும் கால் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பின்னர் அவரை நாங்க தொந்தரவு செய்யல. ரவிக்குமார் சிபாரிசின் பேர்ல தான் ரம்யா கிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டாங்க. நம்ம வந்து காஸ்டிங்கில் வந்து உட்காரும்போது எனக்கு வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதில் எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டில் வரும். ஐஸ்வர்யா ராய் தான் இது கரெக்ட், இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருந்தேன். நான் ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிட்ட வந்து 3-4 மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருப்போம். அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க, அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ட்ரை பண்ணி கிடைக்காம, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேடியோஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதனால இப்போ நல்லா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈவன் 1 year 2 years வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம், இல்லைன்னு சொன்னால் நோ சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒன்று விட்டுருங்க. படையப்பா படம் என்னுடைய சினிமா வாழ்க்கையில 25 ஆண்டு கழித்து நடித்த படம். என்னுடைய 25 வருட வாழ்க்கையில அதற்கு முன்பாகவே சொந்தமாக ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தேன். அதன்படி படையப்பா படத்துல என்னுடைய நண்பர்களின் பெயரை போட்டு நானே தான் அந்த படத்தை தயாரிச்சேன். படத்தின் மூலக்கதையும் என்னுடையதுதான். கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலும் அதுல இருக்கிற நந்தினி பாத்திரமும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது.
நந்தினி மாதிரி ஒரு பாத்திரத்தை மையமா வச்சு ஒரு படம் செய்யணும் அப்படின்னு நினைத்து சில வருடங்களாக யோசிச்சுட்டு இருந்த கதைதான் படையப்பா. அதை KS ரவிக்குமார் கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு. அவர் அருமையா திரைக்கதையும் வசனமும் எழுதி கொடுத்தாரு. படையப்பா 1999 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. 75 நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. என்னுடைய 25th இயர் படம் படையப்பா. நான் 21 இயரில் இருக்கும்போதே நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு 25th இயரில் வந்து சொந்தமாக தயாரித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் போட்டு நான் தான் ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரித்தது. கதை கூட படையப்பா மூலக்கதை என்னுடையது தான். கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நாவல் அது. அதில் வர அந்த நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர். ஸோ அந்த நந்தினி கேரக்டர் மெயினாக வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக என் மனசில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை. KS ரவிக்குமார் கிட்டே சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்குங்க சார், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். படையப்பா படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ரவிக்குமார் மறுபடியும் தயங்கினார். நீங்க போய் அவர்கிட்ட கதைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவரு சிவாஜி கிட்ட கதை சொன்னாரு. சிவாஜி கணேசனும் சம்மதித்தார். ஆனாலும் அவர் பெரிய சம்பளத்தை கேட்கிறார் அப்படின்னு KS ரவிக்குமார் தயங்கினாரு. சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 நாட்களுக்கு தான் ஷூட்டிங் இருக்கும். அதுக்கு இவ்வளவு பெரிய சம்பளமா அப்படின்னு KS ரவிக்குமார் பின்வாங்கினார். அவர்கிட்ட நான் சொன்ன போது, நாம் தான் அவரிடம் சென்று கேட்டோம். இப்ப சம்பளத்திற்காக அவரை வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம விட கேவலம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாளே அவரிடம் போய் ஒரே பேமெண்டா சம்பளத்தை கொடுத்து ஆசி வாங்கணும். அந்த வயசுலயும் சிவாஜி சார் ஷூட்டிங் சமயத்துல யாரும் தன்னை முந்தி விடுவார்களோ அப்படின்னு தீவிரமா உழைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன். ஏன்னா எனக்கு வந்து பிரம்மாண்டமாக ஃபுல்லாக அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. சிவாஜி கணேசன் சொன்ன உடனே ரவிக்குமார் சார் டெஃபினட்டாக வேண்டாம் சார், ஏன் சார் இருக்கிறத 4-5 சீன் சார் சிவாஜி சார் போட்டு ஆடியன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க. சிவாஜி சார் பண்ணால் அந்த மாதிரி அட்லீஸ்ட் தேவர் மகன் மாதிரி நிறைய கேரக்டர் இருந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு வந்து கமல் வந்து ஒரு வாரிசாக வர்றாங்க, இதில் அப்படி கிடையாது, வேண்டாம் சார். இல்லை சார், சிவாஜி சார் எஸ், அவர் கூட திசைங்க இருந்தால் அப்போ தான் அவருக்கு கண்ணியமாக இருக்கும். அது நீ ஸ்டைலா அப்படி ஒரு செல்யூட் பொடி போட்டு பார்க்கலாம். ஐயோ உங்க முன்னாடி ஐயோ போடாதே யார் யார் அவன்? சரி சார் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் போய் சிவாஜி சார் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் டேய், அவன் ரஜினிகாந்த் அவன் சிகரெட் போடுறானா, இல்லை கண்ணாடி சுற்றுறானா, இல்லை ஸ்டெப்பில் வந்து பின்னாலே நடக்கிறானா, பல்ட்டு அடிக்கிறானா, அதெல்லாம் எனக்கு சொல்லாது. என்னுடைய கேரக்டர் அது மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் அதை மட்டும் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சரி இது ஓகே, அவன் வந்து பணம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறான், சரி ஓகே பண்ணுறேன் அப்படி சரி வந்தார் சார், ஒத்துக்கிட்டார். ஐ ரொம்ப ஹாப்பி, சூப்பர் சார். ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது. என்னன்னு கேட்டால் சார் ஓகே, பட் அவர் கேட்ட பணம் சார் என்ன இவ்வளோ கேட்டாங்க சார், 5-6 டேஸ்க்கு என்ன சார் எனக்கு நான் இருக்குது அப்படியே என்ன. அப்போ ரவி சார் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் முத்துராமனுக்கு அப்புறம் அவர் தான் நான் பார்த்தது. இந்த மாதிரி இது எதுக்கு சார் இவ்வளோ சார், நாம் வந்து முதல்ல இது யோசிச்சிருக்கணும். அவர்கிட்டே போய் கதையெல்லாம் சொல்லி இது பண்ண பிறகு சம்பளத்துக்காக அவர் இது பண்ணுவோம் சார், நம்மளை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு அவர் பிரபு ஃபோன் பண்ணி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு, நான் ஒரு 9 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அமௌண்ட் ஒரே கட்டாக கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவர் கால்கனியில் வச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அவரை வந்து நம்ம புக் பண்ணோம். உணவு இடைவேளையின் போது என்னை கூப்பிட்டு சிவாஜி சார், டேய் நான் பிரபு கிட்டையும் ராமு கிட்டையும் உன்னை பத்தி பேசுவேன், இவன் ஏன் இமயமலையெல்லாம் சுத்துறான், வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு எடுக்கிறான் அப்படின்னு சொல்றேன், ஆனா நீ செய்வதுதான் சரி, இப்போ எனக்கு படப்பிடிப்பு கிடையாது அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியல, அடைச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு, நீ நேரத்தை எப்படி செலவிடுறது அப்படின்னு கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு வந்து பெரிய பாராட்டா இருந்தது. அதன் பிறகு சிவாஜி கணேசன் என்கிட்ட மேலும் பேசும்போது, நான் செத்த பிறகு சுடுகாடு வரை என்னோடு வருவியா அப்படின்னு கேட்டாரு. நான் அதிர்ச்சியில ஆழ்ந்து போனேன். வருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் எந்த இறுதி ஊர்வலத்திலும் உடலுடன் போனது கிடையாது. அவர் உடலுடன் நான் போனேன். இதுல பணியாற்றிய பலர் இப்போ கிடையாது. அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் பிரபு ராம்குமார் சொல்லிட்டு இருந்தேடா, இவன் சம்பாதிக்கிற வயசில் வந்து இவன் மேலே போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன், 2 வருஷத்துக்கு ஒரு படம், 1 வருஷத்துக்கு படம் பண்ணுறான், இவங்க சொல்கிறவங்க யாருமே இல்லையா, சம்பாதிக்கிற டைத்தில் சம்பாதிக்கணும்,
சம்பாதிக்கிற டயத்துலேயே ஒவ்வொரு சுற்றுட்ருக்கேன். ஸோ யார் இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லைடா, நீ பண்ணதான் கரெக்டாக. சரி, எனக்கு வந்து பாரு, ஷூட்டிங் அப்படியே பிஸியாக இருந்த டக்குன்னு ஒரு ஷூட்டிங்கில் இல்லையே சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, நண்பர்களும் இல்லை, எங்கே போகிறது, அப்படியே ரூமில் அடித்து போட்ட மாதிரி இருந்து அப்படியே டிப்ரெஷனில் ஆகிடுச்சுடா. நீ பிஸியாக இருக்கும்போதே ஷூட்டிங் இல்லைன்னா கூட டைம் எப்படி பாஸ் பண்ணுறது நீ கற்றுக்கிட்டடா. சூப்பர்டா, சூப்பர். அது பெரிய ஒரு எனக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாராட்டு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், நான் செத்து போகிறேன், என் கூட பாடியோடைய நீங்கள் வரையாடா ஸ்மஷானம் வரைக்கும். என்ன இப்படி பேசுகிறீங்க, என்னடா என்ன பேசுகிறது, என்ன நாங்கள் மனுஷன் தானடா, வயசாச்சு இல்லை, வரையாதியா, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து போன பிறகு அவர் பாடி கூடவே வந்து அவங்க வீட்டில் இருந்து அந்த பரியல் கிரவுண்ட் வரைக்கும் அவர் கூடவே போகணும். எந்த வாடி கூட நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அவர் அப்பா மாதிரி பெரிய ஆத்மா சிவாஜி சார், அவர் அண்ட் சௌந்தர்யா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இல்லை. அண்ட் மணிவண்ணன் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு அவரும் நம்ம கூட இல்லை. சில டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன். மேலும் அவர் பேசும்போது, இப்போ ஜெயிலர் படம் எல்லாம் 2ஆம் பாகம் வருது, அதே போல படையப்பா படம் 2ஆம் பாகம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான கதை விவாதம் நடந்துட்டு இருக்கு. படத்தின் தலைப்பு நீலாம்பரி. அது நன்றாக வந்தது என்றால் படையப்பா போல இன்னொரு படம் நீலாம்பரியாக இருக்கும். அது வந்தா ரசிகர்களுக்கு திருவிழா போல இருக்கும். 25 ஆண்டுகள் கழித்து இந்த படம் வருது. இந்த படம் தியேட்டர்ல கண்டு ரசிக்க வேண்டியது. அதனால நான் ஓடிடிக்கு கொடுக்கல, டிவியில கூட சில முறை மட்டுமே ஒளிபரப்பு செய்யும் வகையில சம்மதம் தெரிவிச்சேன். இப்ப என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு படையப்பாவை பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த படம் வந்து இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0 ஜெயிலர் 2 அப்படி பண்ணிட்டுனால டக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, படையப்பா 2 ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படியோ சொல்லியிருக்கு, அடுத்த ஜென்மத்தில் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா 2. அதை பற்றி நம்ம ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னால் படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி ரசிகர்களுக்கு வந்து திருவிழாவோட இப்போ பெரிய அதிசயம் இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு படம் அந்த 25th இயரில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் திஸ் திங் 99க்கு அப்புறம் வந்து பிகாஸ் நானே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பேர் பின்னால் வந்து நானே அந்த பிக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த பிக்சர் எந்த ஓடிட்டும் நான் கொடுக்கவே இல்லை, சேட்டலைட்டும் கொடுக்கவே இல்லை. ஓன்லி ஜஸ்ட் ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு 2 times தான் அவங்களுக்கு வந்து அந்த படம் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அது வந்து ஜனங்க வந்து தியேட்டரில் பார்க்கணும், அது கொண்டாட்டமாக இருக்கணும். பணம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக அதை அப்படியே நான் வச்சுட்டு 50th இயரில் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 99ல் ரிலீஸ் ஆனது. ஆஃப்டர் 25 years இப்போ தான் தியேட்டரில் வந்து நீங்கள் படையப்பா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் 51 நாடுகளை சேர்ந்த 122 திரைப்படங்கள் திரையிடுகின்றன. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா படமும் 1 என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அன்றாடம் பரபரப்பு செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.